தேர்தல் ஜுரம் பற்றி கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் அருள்மறையாம் திருமறையில் இப்படி சொல்வான். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 282வது திருவசனத்தில் வலா யஅப ஷுஹதாஉ இதா மா துஉ, நீங்கள் சாட்சிக்காக அழைக்கப்பட்டால் அதை நீங்கள் மறுக்க வேண்டாம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஸைத் இப்னு ஹாலித் அல் ஜுஹ்னி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ഖൈറു ஷுஹதாஇ மன் அத்தா ஷஹாதத்தஹு கப்ல அன் யஸ்அலஹா, சாட்சியாளர்களில் சிறந்தவர் யார் என்றால் அவர் நீங்கள் சாட்சி சொல்ல வாருங்கள் என்று அழைக்கப்படுவதற்கு முன்பாகவே தாமாகவே சென்று சாட்சி சொல்லக்கூடியவர் தான் சாட்சியாளர்களில் சிறந்தவர் என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். திருமதியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் இது. பல நாடுகளில் மக்கள் தங்களுடைய குரலை, தங்களுடைய எண்ணங்களை, தங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்க முடியாத மன்னராட்சி நடைபெறுகிற நாடுகளும் உண்டு. அந்த நாட்டில் மன்னர் வைத்தது மட்டுமே சட்டம். அது சரியா தவறா என்று பகுத்தாய்வு செய்கிற நிலை அந்த மக்களுக்கு கிடையாது, செய்யக்கூடாது. யாராவது மன்னருக்கு எதிராக குரல் கொடுத்தால், மன்னருடைய தவறை சுட்டிக்காட்டினால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது போன்ற மன்னராட்சி நடைபெறுகிற சூழலில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிற பெரும் அருள் ஜனநாயக உரிமை. நாம் வாழுகிற நாடு மன்னராட்சி நடைபெறுகிற நாடு அல்ல, மக்களாட்சி நடைபெறுகிற நாடு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நாட்டை ஆள முடியும், நாட்டு மக்களை ஆள முடியும். ஒருவேளை அவர் தவறு செய்வாரேயானால், அவரிடத்தில் தவறு இருக்குமேயானால் அது தாராளமாக சுட்டிக்காட்டப்பட முடியும். அவருடைய தவறை நாட்டு மக்களுக்கு மத்தியில் பொது வெளியில் மேடை போட்டு பிரச்சாரம் செய்வதற்கு கூட, சொல்வதற்கு கூட தகுதியை, வாய்ப்பை தந்திருக்கிற நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவோ அருள்களை பற்றி பேசுவோம். அல்லாஹ் நமக்கு கண் பார்வையை தந்திருக்கிறான், காலம் நடக்க வச்சிருக்கிறான், கேட்க வச்சிருக்கிறான், சந்தோஷமா வச்சிருக்கிறான். இவைகளை அனுபவிப்பதற்கு ஜனநாயக உரிமை வேண்டும். அந்த உரிமை தான் நம்மை வாழ வைக்கிறது, சுதந்திரமாக பேச வைக்கிறது, சுதந்திரமாக சிந்திக்க வைக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி அடையாளங்களை ஏற்படுத்தி தருவது இந்த ஜனநாயக உரிமைதான். அந்த உரிமையை பெற்றிருக்கிற நாம் அந்த நிஅமத்து குறித்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குல்லு நஈமின் மஸ்ஊலுன் அன்ஹு யௌமல் கியாமா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு என்னென்ன நிஅமத்துகளை தந்திருக்கிறானோ அது குறித்து நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். விசாரணை பண்ணுவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. நமக்கு தெரியும், நல்லவர்கள் ஒதுங்கிக் கொள்கிற போது தீயவர்கள் சுதந்திரமாக செயல்படுவார்கள். அதனாலதான் அரசியலை சாக்கடை சாக்கடைன்னு சொல்லி ஒதுக்கியே வைத்து விடாமல் கொஞ்சமாவது உள்ள இறங்கி சுத்தம் பண்ண முயற்சி பண்ணணும். நல்லவர்கள் எல்லாம் ஒதுங்கி விட்டால் தீயவர்களுக்கு ரொம்ப வசதியா போயிடும், சந்தோஷமா போயிடும், நிம்மதி. அவனுங்கெல்லாம் அதை பத்தி பேச மாட்டானுங்க, அவனுங்கெல்லாம் அந்த பக்கமே வர மாட்டாங்க, அவங்கெல்லாம் வெறுமனே அல்லாஹ் ரசூல் அப்படியே தான் உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்களா பள்ளிவாசலோடு முடங்கி போனவர்கள்,
அவங்க எல்லாம் மார்க்கம் அப்படியே தான் போயிடுவாங்க. அதனாலதான் மார்க்கம் அரசியலையும் மார்க்கமாகவே தருகிறது. உங்களுக்கு தெரியும், புகாரியினுடைய முதல் ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னிய்யாத், உங்களுடைய அமல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது. சில சமயம் தொழுவோம், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம், ருக்கு செய்யறோம், சஜிதா செய்யறோம், எல்லாமே செய்யறோம், ஆனா நன்மை கிடைக்காது. ஏன்னா எண்ணம் முழுக்க நியத் இல்லாத தொழுகைக்கு பவர் கிடையாது. குனிஞ்சோம் எந்திரிச்சோம் பேர் வேணா இருக்குமே தவிர அது நன்மையை தரக்கூடியதாக மாறாது, இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் கெட்ட பேச்சுக்களை விடவில்லையானால், கெட்ட பார்வைகளை விடவில்லையானால் நீங்கள் பகல் முழுக்க பசித்திருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நோன்பாளிக்கு நோன்புதான் வச்சிருக்கிறார், அவர் சகர் நேரத்திலிருந்து இஃப்தார் வரைக்கும் எதையுமே சாப்பிடாம குடிக்காம தான் இருந்திருக்கிறார். ஆனால் தேவையில்லாத தவறான பேச்சுக்கள் பேசி இருக்கிறார், பார்த்திருக்கிறார்னா அவருடைய அந்த பட்டினி, அவருடைய அந்த பசி எந்த பிரயோஜனத்தையும் தராது. அது மாதிரி முகம் கழுவுறோம், கை கழுவுறோம், கால் கழுவுறோம். முகம் கை கால் கழுவுறது அப்படிம்பாங்க. ஆனா அதே முகம் கை கால் கழுவுறத ஒது செய்யறேன் என்கிற நியத்தோடு கழுகினால் அது அமல். நியத் இல்லாம வெறுமன முகத்தையும் கையையும் காலையும் கழுகுனா அது முகம் கை கால் கழுவுறதுன்னு சொல்லுவோம். அதுக்கு கூலி கிடையாது, அதுக்கு நன்மை கிடையாது. எந்த ஒரு அமலையும் எந்த ஒரு செயலையும் நாம் கூலிக்குரியதாக நன்மைக்குரியதாக மாற்ற முடியும்.